நிகழ்தகவு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என பணியில் கண்ணுங்கருத்துமாக இருந்த இளம் பெண் உதவி ஆய்வாளர். சிஆர்பிஎஃப் வீரருடன் இன்ஸ்டாகிராமில் மலர்ந்த காதல். பல வருடங்களாக லிவ்-இன் உறவில் இருந்து வந்த காதல் ஜோடி. காதலர்களுக்குள் திடீரென ஏற்பட்ட பயங்கர வாக்குவாதம். சாதாரண வாக்குவாதம் கொடூர கொலையில் முடிந்த சோகம். இன்ஸ்டா காதல் இன்ஸ்டன்ட் கொலையில் முடிந்தது ஏன்? கொலையாளி சிக்கினானா? விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தர் பதற்றத்தோட போயிருக்காரு. அவர் கையிலிருந்து வேற ரத்தம் கொட்டி இருக்கு. என்னப்பா ஆச்சு, கையில வேற ரத்தம் வருதுன்னு ஏதாச்சும் அடிதடி ஆயிருச்சான்னு அங்க உள்ள போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. அப்போ அடிதடியெல்லாம் இல்லை சார், நான் லவ் பண்ற பொண்ணை கொன்னுட்டேன்னு சாதாரணமா சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த இளைஞர். குஜராத் கட்ச் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான அருணா நட்டுபாய் ஜாதவ் அப்படிங்கிறவரு அங்க உள்ள அஞ்சர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சுரேந்தர் நகர்ல வீடு வாடகைக்கு எடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காரு. அருணாவோட கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த திலீப் தக்சியாங்கிறவரு மணிப்பூர்ல சிஆர்பிஎஃப் வீரரா பணியாற்றிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி இருக்கு. 2 பேரும் வெவ்வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தங்களோட லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. திலீப் லீவுக்கு வரும்போதெல்லாம் அவரோட வீட்டுக்கு கூட போகாம அருணாவோட வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காரு. கடந்த சில வருஷமா 2 பேரும் லீவின்ல வாழ்ந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி திலீப் லீவுக்கு வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வீடு திரும்பி இருக்காங்க. சீக்கிரமே லவ் விஷயத்த 2 பேரோட வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவுல தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. ஆனா திலீப்போட வீட்ல இவங்க காதலை ஏற்க மறுத்ததா சொல்லப்படுது. அதனால திலீப் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியே காலம் தாழ்த்திட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா அருணா எங்க வீட்ல ரொம்ப நெருக்குறாங்க, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது, உடனே நாம கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி திலீப்பை வற்புறுத்தினதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் அதிகமாகி திலீப் தன்னோட காதலின்னு கூட பார்க்காம அருணாவோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் கோவத்துல அருணாவை கொன்னுட்டோமேன்னு நினைச்சு பயந்த திலீப் வீட்டில இருந்த கத்தியை எடுத்து தன்னோட கையை அறுத்து உயிர் மாய்ச்சிக்க முயற்சி பண்ணி இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வரல. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம நைட்டு முழுக்க காதலியோட சடலத்தோட அதே வீட்லயே இருந்திருக்காரு. காலையில பொழுது விடிஞ்சதும் அருணா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அஞ்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லி திலீப் போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டாரு. விசாரணையில திலீப் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபணமானதுனால போலீஸ் திலீப்பை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. 4 வருஷத்துக்கு மேல 2 பேரும் உருகி காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா இவ்வளவு வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சோம், ஒரு நொடி ஆத்திரத்தால இப்ப 2 பேரோட வாழ்க்கையும் பாழாகி போச்சு.